அன்புடைய ராம்ஜியின் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய ராம்ஜி சிந்தனையில் நாம் சூலாயுதத்தினுடைய பொருள் விளக்கமும் அது நமக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய பதிவில் நம்ம முருகனுடைய ஆயுதமான வேலை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். அதை குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இன்னும் முந்தைய பதிவை நீங்கள் போய் பார்க்கலாம். சூலாயுதமானது நம்ம இந்து மதத்தில் கடவுள்கள் கையில் அது நிறையாவே நம்ம பார்த்துருக்கோம். சிவன் கையில் பார்த்துருக்கோம், பார்வதி கையில் பார்த்துருப்போம், பார்வதி அவதாரம் எடுத்த பத்ரகாளி கையிலையும் அதை நம்ம பார்த்துருக்கோம், கருப்பசாமி கையிலையும் நம்ம பார்த்துருக்கோம். கோயிலில் போய் நம்ம சூலாயுதத்தில் ஒரு எலுமிச்சம்பழத்தை குத்தி வைக்கிறது நம்மளுடைய நடைமுறையிலையும் இருக்குது. இந்த சூலாயுதத்தினுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில் செய்யும் நம்முடைய கடவுள்களுடைய சின்னமாகவும் வேலாயுதம் விளங்குது. அடுத்த திரிசூலத்தினுடைய விளக்கம் சிந்தனை, குறை, நிறை. நாம எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் சிந்திக்கணும். அந்த சிந்தனையோடு சேர்ந்து நம்மக்கிட்ட என்ன குறைகள் இருக்குங்கிறத நாமளே தெரிஞ்சுக்கணும். இன்னொருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னா அந்த ஆலோசனையிலிருந்து நிறைவை மட்டும் எடுத்துக்கிறணும். சிந்தனை, நிறை, குறை, இந்த 3 குணத்தையும் திரிசூலம் நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. முக்கியமாக இப்போ நம்ம நடப்பில் பார்த்துட்டு இருக்கிறது சிக்னலில் பார்ப்போம். நில், கவனி, செல் அப்படிம்பாங்க. சிக்னலில் ரெட் சிக்னல் போட்டோன்னு நின்றுடணும். கவனிக்கிறது எல்லோ சிக்னல் போட்டுருவாங்க. பச்சை சிக்னல் போட்டோன்னு கிளம்ப ஆரம்பிச்சிடணும். இப்படி தான் எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்கிறதுக்கு முன்னாடி நின்று நல்லா தியானித்து யோசிக்கணும். அதுக்கு அடுத்து அதுக்கான ஆயத்த வேலையை செய்கிறது தான் அந்த கவனிக்கிறது. நம்ம அந்த வேலையை எப்படி செய்ய போகிறோங்கிறத கவனத்தோடு கவனித்து செய்கிறது. அடுத்தது புறப்படுறது, அந்த வேலையை செய்கிறதுக்கு தயாராகிறது. இப்படியான பொருள் விளக்கத்தை நமக்கு இந்த திரிசூலமானது சொல்லி கொடுக்குது. நாம் என்ன நினச்சிடுறோம், இந்து கடவுள்கள் கையில் எல்லாத்துக்கும் சூலாயுதமும் வேலும் அம்புமா வச்சுருக்காங்க, இதெல்லாம் கொடூரமான தெய்வங்கள், இது என்ன சாமி கையிலேயே ஆயுதங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத மொட்டையாக நாம் நினச்சிக்கிறோம். சரியான குருக்கள் நமக்கு கிடைக்கலன்னு அர்த்தம், அல்லது சரியான பாடகர் நம்மளை படிக்கலைன்னு அர்த்தம். மேற்கண்ட சிந்தனை இருந்துச்சுன்னா அவங்க அந்த சிந்தனையை இந்த பதிவை பார்த்துட்டு மாற்றிக்கங்க. இதெல்லாம் இறைவனுடைய கையில் இருக்கிறதுக்கான 1000 அர்த்தங்கள் இருக்குது. எப்படி இறைவனை 1000 பேரில் நம்ம வச்சு கூப்பிடுறோமோ அந்த மாதிரி 1000 அர்த்தங்கள் ஒரு சொல்லுக்கு இருக்குது. இறைவன் கையில் இருக்கிற பொருள்களுக்கும் இருக்குது. இந்த இறைவன் நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே இந்த பிரபஞ்ச சக்திகளை தான் சொல்கிறோம், மதம் சார்ந்தது அல்ல. ஏற்கனவே வேல் பகுதியை பற்றி பார்த்தோம், அதுவும் மதம் சார்ந்த அல்ல. இப்போ நம்ம சூலாயுதத்தை பற்றி பார்க்குறோம், இதுவும் மதம் சார்ந்த பதிவு அல்ல. எல்லா மதத்தினரும் தெய்வம் ஒன்று தான். நம்மக்கிட்ட இருக்கிற ஆன்மாங்கிறது ஒன்று தான். உருவங்கள் வேறுபடலாம், தேசங்கள் எத்தனை வேணும்னாலும் இருக்கலாம். அங்கே குட்டையாக இருக்கான், இங்கே நெட்டையாக இருக்கான், அங்கே வெள்ளையாக இருக்கான், அங்கே கருப்பாக இருக்காங்கிறதுல வேணால் வித்தியாசப்படலாம். உள்ளே இருக்க ஆன்மாவானது ஒரே ஒரு விஷயத்தை தான் நமக்கு கற்பிக்கும். அது இந்த நம்ம இயற்கையை பாதுகாத்தல் மூலமாக, இந்த இயற்கை நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக நாம் அறிஞ்சிக்கலாம். இன்றைய இந்த சிந்தனை இத்தோட நிறைவு பெறுது. அடுத்த சிந்தனையில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் பகிர்ந்து உதவுங்கள்.